இவிஎம் மேல நம்பகத்தன்மை இல்ல. வாக்குச்சீட்டுல நியாயமான தேர்தல் நடத்தணும் அப்படிங்கறது வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் ஆன்லைன்ல நடத்திட்டு இருக்கோம். அந்த கையெழுத்து இயக்கத்தை இப்ப களத்துல போய் மக்கள்கிட்ட செய்யணும் அப்படிங்கிறதுக்காக டிசம்பர் 15ல இருந்து ஒரு மாசம் தொடர்ச்சியா கையெழுத்து இயக்கம் நடத்தணும் முடிவு பண்ணி டிஜிபி கிட்ட ஃபர்ஸ்ட் தகவல் தெரிவிச்சிருந்தோம். இது அமைதியான முறையில ஜனநாயக பூர்வமான முறையில நாங்க கையெழுத்து இயக்கம் நடத்த போறோம். போலீசால எந்த இடையூறு வரக்கூடாதுன்னு சொல்லி தகவல் தெரிவிச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு இன்னைக்கு கையெழுத்து இயக்கம் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நேத்து ரைட்ல இருந்தே இவங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க. போலீஸ் போட்டாங்க வீட்டு வாசல்ல. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. இவங்க இவிஎம் வச்சு தில்லுமுழு பண்ணி எல்லா தேர்தல்களையும் இவங்க சந்திச்சிட்டு இருக்காங்க. முக்கியமா மோடி கையில இவிஎம் வச்சு மிகப்பெரிய அளவுல தில்லுமுழு நடக்குது அப்படிங்கறது இது வெளிப்படுத்துது. போய் அமைதியான முறையில கையெழுத்து வாங்கி தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கை வச்சு கையெழுத்து வாங்குறதே உங்களுக்கு என்ன கஷ்டம்? அது கூட செய்யக்கூடாது, மக்களுக்கு உண்மைகள் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி பயப்படுறாங்க. எந்த போராட்டமா இருந்தாலும், டாஸ்மாக் எதிர்ப்பு போராட்டமா இருந்தாலும் சரி, இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு எதிரான போராட்டங்களா இருந்தாலும் சரி, இப்ப இன்னைக்கு விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான விவசாயிகள் கூடி இருக்காங்க. ஆனா மோடி அதை சட்டே பண்ண மாட்டாரு. விவசாயிகள் கடுமையான குளிர்ல நிறைய பேர் இறந்து போய்கிட்டு இருக்காங்க. உடல்நிலை சரியில்லாம போது எதையுமே கண்டுக்காம இருக்காங்கன்னா இவங்களுக்கு இவிஎம் மிஷின் வச்சு கடைசியை தில்லுமுழு பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறதுனால மட்டும்தான் இவங்க மக்கள் போராட்டங்களை கண்டுக்க மாட்டாங்க. மக்களுக்கு மரியாதை இல்லாம போச்சு. என்னைக்கு ஓட்டு மிஷின் இவங்க கொண்டு வந்திருக்காங்களோ அன்னைக்கு மக்களுக்கு மரியாதை இல்லாம போச்சு. இவங்க மக்கள் கிட்ட இருந்து வரி வாங்குறாங்க. எப்படி ஒரு மன்னராட்சி காலத்துல மன்னனுக்கும் மக்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன இதுனா மக்கள்கிட்ட இருந்து வரி வாங்குவாங்க, கொள்ளையடிப்பாங்க. அதான் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓட்டு கூட மக்களோட ஓட்டு கிடையாது. இவிஎம் மிஷின் வச்சு அவங்க நினைக்கிற ஓட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வன்மையை கண்டிக்கிறது. எந்த எதிர்கட்சியும் பேச மாட்டாங்க. மக்களோட உரிமை பறிபோகுது. இவங்க கொரோனாங்கிற பேர்ல எல்லா தொழில்களும் முடக்குவாங்க. ஜிஎஸ்டி, டிமானிசேஷன் எல்லாமே கொண்டு மக்களை பூரா நாசப்படுத்துறாங்க. அப்படின்னா இவிஎம் மிஷின் இருக்குங்கிற தைரியம் மட்டும்தான். மக்கள் குரல் கொடுக்கணும். இன்னைக்கு வெளியில போய் வீட்டை விட்டு வெளியில போய் இந்த கருத்துக்கள் கூட மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்களா? எந்த அளவுக்கு இவிஎம் மிஷின் வச்சு தில்லுமுடு பண்றாங்க மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கருத்துக்களை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். மக்கள் எல்லாம் சேர்ந்து இவிஎம் ஒழிச்சா மட்டும்தான் இங்க மக்களாட்சி. இல்ல அப்படின்னா சர்வாதிகார ஆட்சி தான் தொடரும். இன்னும் இந்த சர்வாதிகார அதிகாரம் அதிகமாகி நம்மள முழுமையா அடிமையாக்கிடுவாங்க. வெள்ளக்காரங்க எப்படி நம்மள அடிமையாக்குனாங்களோ அது மாதிரி முழுமையா அடிமையாக்கிடுவாங்க.